தாங்கிறேம்மா தாங்கிறேம்மா. என்ன மாமா? சாந்த மாமா. சரி மருமன், இந்த ஜுனேதி மாமாங்க கோமால் இருக்கிறா? ஓ அதானது நான் காணல. அப்ப சம்பளம் தங்குமடம் எல்லாமே இப்படி நல்லமா? பைத்தியமாயவ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்ன முணுமுணுக்குறேன்? கொச்சி தான் வரலாம் பட்டு கீழே தானே கொஞ்சம் பேரு மருமன். இது நம்மட மருமன் ஒருத்தர் இருக்கா? ஓ மருமன் ஒருத்தர் இருக்கா? அவனை டக்குண்டு பொண்ணாடுக்கான்னு போகணும். யூனிட்ல கொஞ்சம் காட்சி பாருங்கம்மா. யுனைதுக்கு நாம வேற தீர்த்துறேன், இதுக்குள்ள மருமானுக்கு மருமன் திரும்பியும் பூஜா அது பட்டுச்சு நம்ம வெறும் இது மருமான கூப்பிட நானு வேலைக்கு மருமன் எல்லாமேக்குள்ள வந்து என்னோட சாவரமான் அவனை கொஞ்சம் அனுப்பணும் டக்குண்டு. நீங்க எனக்கு இப்ப வீசா எடுத்துரும் மாமா வரிஜம் அனுப்புறான்னு எனக்கும் வரிஜம் கொண்டு போய் 25 வயசா போயிடுப்பா. வேற என்ன ஆளோட கந்திக்கு வீசா பாட்டுட்டேன் நான் தெரியா. நான் எடுத்தாரேன் எனக்கு இப்ப வீசா. மருமன் மருமன் வாங்க மாரு சரியா வாங்க மாருமான் டக்குண்டு வாங்க மாருமான். மத்த மாலை கல்யாணம் முடிச்சு கொண்டு போய் அவன் நன்னி போட்டுதான் மத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தான். வாங்க மாரு மீசா வந்துட்டு ஓடியா மாருமான் ஓடியாங்கோ வாங்க மாருமா பரமால நடக்க தெரியாது டக்குண்டு வாங்கல. என்ன மாமா? சாந்தா மாமா மீசா வந்துட்டு வந்துட்டா இது பேரு மருமா நம்மட. ஓ டக்குன்னு வீசா கொஞ்சம் ஒடுப்பீங்க. பாஸ்போர்ட் வீசா எல்லாம் மிதிக்கு சிபிஐல மிதிக்கு உடனே டக்குண்டு வீசா போடணும். போடுங்க கோமாக்கு போகணும். எவ்வளவு செலவா? என்ன பிரச்சனை வந்தா நான் போறோம். சரி சரி பாப்பா எடுங்க பாருங்க இறங்க பாரு. என்ன மாதிரி யோசிக்கிற? கோமாக்கு அனுப்ப போறான் டக்குண்டு எடுங்க. தாங்கிறமா என்ற சொந்த என்ன குடும்பக்காரன் இந்த புள்ளட வாழ்க்கைய டக்குன்னு இறங்கு. வீசா வீசா கையில வைத்தானே ಪಟ್ಟಿಟ್ಟು ಮಾಮೋ ಕುರ್ಚಿನಿ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.